அமாவாசை என்பது நிறைந்த நாள் அப்படின்னு சொன்னா எது நிறைந்த நாள்? சூரியனினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பித்ரு பூஜனத்திற்குரிய நாளாகத்தான் அமைகிறதே தவிர அந்த நாளிலே எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளையும் கண்டிப்பாக செய்ய முடியாது. அமாவாசை நாளை பொறுத்தவரை அந்த நாளிலே முழுக்க முழுக்க சந்திரனானவர் வலுவிழந்துதான் காணப்படுவார். சந்திரன் வலுவிழந்து காணப்படும் பொழுது அங்கே அன்பு, கருணை, பாசம், சென்டிமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல அங்க ஒன்லி கடமை என்பது மட்டும்தான் இருக்கும். அந்த நாள்ல என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கான்னா, நம்ம ஒரு பலி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு திருஷ்டி தோஷம் போறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்திலே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா முன்னோர் வழிபாடு என்பதுதான். 60-70 வயசுல இருக்கிறவளுக்கு எல்லாம் தெரியும். அவள்லாம் ஸ்கூல் போகிறச்சே அன்னைக்கு அமாவாசை நாள்ல 11 மணிக்கு தான் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரியே ஒரு விதியே வச்சுட்டு இருந்தா, ரூலே வச்சுட்டு இருந்தா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமாவாசையை நிறைந்த நாள் என்று சொல்கிறார்கள், ஒரு சிலர் அதனையே எதிர்மறையாகவும் சொல்கிறார்கள். இதில் எது உண்மை என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. ஒரு சிலர் எதிர்மறையாக சொல்கிறார் என்று சொல்வதை விட அடியேனே இந்த கருத்தினை அடிக்கடி வலியுறுத்தி சொல்லி இருக்கிறேன். அமாவாசை என்பது நிறைந்த நாள் அப்படின்னு சொன்னா எது நிறைந்த நாள்? சூரியனினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டிலே வருகின்ற காலத்தில் தான் அமாவாசை என்பது சஞ்சரிக்கிறது. சூரியனை ஆன்மகாரகன் என்றும் சந்திரனை மனோகாரகன் என்றும் சொல்லுவார்கள். அங்கே அந்த மனோகாரகனாகிய சந்திரனானவர் முழுக்க முழுக்க இந்த ஆன்மாவினால் ஆக்கிரமிக்கப்படுகிறார். அங்கே மனது என்பது அங்கே செயல்படாது, ஆன்மா மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் தான் இப்படி கூட நம்ம புரிஞ்சுக்கலாமே. அதாவது சூரியனை பித்ருகாரகன் என்றும் சந்திரனை மாத்ருகாரகன் என்றும் சொல்லுவார்கள். இந்த பித்ருகாரகனும் மாத்ருகாரகனும் நேர்கோட்டிலே வரும் பொழுது அங்கே மாத்ருகாரகன் எனப்படுகின்ற சந்திரனும் இந்த சூரியன், அதாவது பித்ருகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சூரியனுடைய முழுமையான ஆக்கிரமிப்புக்குள் வந்து விடுவதால் அந்த நாளானது ஒரு முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக, ஒரு பித்ரு பூஜனத்திற்குரிய நாளாகத்தான் அமைகிறதே தவிர அந்த நாளிலே எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளையும் கண்டிப்பாக செய்ய முடியாது. அதுக்காக அது எதிர்மறை நாள்னு அர்த்தம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த நாள்ல முன்னோர் வழிபாடுதான் செய்ய வேண்டும் சொல்லியிருக்கா. முன்னோர் வழிபாடு என்பது ஒரு எதிர்மறையான பலனை தருவது அல்ல. முன்னோர் வழிபாடு என்பதும் கூட முழுக்க முழுக்க ஒரு நன்மையை தரக்கூடிய நாள் தான் என்பதையும் மனதிலே நிலைநிறுத்த வேண்டும். அதுக்காக அமாவாசை நாள்ல போய் நம்ம ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்த முடியாது. நம்மளே பார்த்துருக்கோம் இல்லையா, நிறைஞ்ச அமாவாசைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த ஒரு வேலையை துவக்கிறேன்னு சொல்லிட்டு தான் பண்ணுவோமே தவிர அந்த நாள்ல போய் நம்ம கல்யாணம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம் தானே. அமாவாசை நாள்ல போய் நிறைஞ்ச நாள்னு சொல்லிட்டு அன்னைக்கு போய் ஒரு கிரகப்பிரவேசத்தை பண்றோமா? பண்ண மாட்டோம் தானே. ஏன் என்று சொன்னால் அன்றைய தினத்திலே சந்திரனானவர் முழுக்க முழுக்க மறைந்து போயிருப்பார். இவர்கள் இருவருமே நல்லபடியாக ஒளி வீசக்கூடிய காலத்தை தான் நமக்கு முகூர்த்த நாட்களாக தேர்ந்தெடுத்து கொடுத்திருப்பார்கள். சந்திர தரிசனம் என்பது நிகழ்ந்த பிறகுதான், அதாவது த்விதியை திதிக்கு அப்புறம்தான் பார்த்தோம்னா முகூர்த்தங்களையே கொடுத்திருப்பார்கள். இந்த திதியில தான் முகூர்த்தம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. திதின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரத்தை பற்றி சொல்வதுதான். இந்த திதியில தான் வரக்கூடிய ரேஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்ல பலனை தரும். அதாவது நம்மை நல்லபடியாக வழி நடத்தும் நம்முடைய மனதிற்குள்ளாக. ஏன்னு சொன்னா சந்திரனைத்தான் மனோகாரக்கன்னு சொல்றதுனால அந்த சந்திரனுடைய வீக்ஷண்யமானது, அந்த சந்திரனிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கிரணங்களானது நம்முடைய மனதின் மீது நற்சிந்தனைகளை தரும். நல்ல சிந்தனைகளோடு ஒரு சுப நிகழ்ச்சியை செய்யும் பொழுது அது முழுமையான வெற்றியை பெறும். அப்படிங்கிறதுனாலதான் அதை அப்படி பகுத்து கொடுத்திருப்பார்கள். ஆனால் அமாவாசை நாளை பொறுத்தவரை அந்த நாளிலே முழுக்க முழுக்க சந்திரனானவர் வலுவிழந்துதான் காணப்படுவார். சந்திரன் வலுவிழந்து காணப்படும் பொழுது அங்கே அன்பு, கருணை, பாசம், சென்டிமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல அங்க ஒன்லி கடமை என்பது மட்டும்தான் இருக்கும், கர்த்தவியம் என்பது மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் அந்த போர், மகாபாரத போர் துவங்குவதற்கு முன்னதாக இந்த அன்பு, பாசம், கருணை இது எல்லாத்தையும் ஓரமா எடுத்து வச்சுட்டு ஒரு கள பலி கொடுக்கின்ற நாளாக அந்த நாளினை தேர்ந்தெடுத்து சகாதேவன் குறித்து கொடுத்திருப்பார். அந்த அரவானை கள பலியாக குடிக்கிறார்கள் அல்லவா, அந்த போரிலே ஒரு பலி கொடுக்கின்ற நாளாகத்தான் அமாவாசை நாளை பயன்படுத்தினார்களே தவிர. அதனாலதான் இன்னைக்கும் கூட பார்த்தோம்னா அமாவாசை நாள் அன்னைக்கு அந்த பூசணிக்காய பலிங்கிற மாதிரி பூசணிக்காய் சுத்தி சுத்தி எல்லா கடவாசல்லாம் ஒடிச்சு வச்சிருப்பா. எதுக்காக உடைச்சு வைக்கிறான்னு சொன்னா அது ஒரு பலி கொடுக்கப்படுகின்ற நாள்.
அமாவாசை என்பது நிறைந்த அமாவாசை என்று சொன்னாலும் கூட ரொம்ப நிறைஞ்ச அமாவாசைனா எது நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியனுடைய சக்தி தான் முழுக்க முழுக்க நிறைந்திருக்கிறதே தவிர அங்கே அந்த அன்பு, கருணை, பாசம், நிதானம், அந்த சென்டிமெண்ட்ஸ் இதெல்லாத்தையும் தரக்கூடிய சந்திரனுடைய அருள் என்பது அங்கே மருந்தளவிற்கும் இருக்காது. அதனால் அமாவாசை நாளிலே நிச்சயமாக சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடாது. அதற்காக அது எதிர்மறையான பலனை தரக்கூடிய நாளும் அல்ல என்பதையும் மனதிலே நிலைநிறுத்த வேண்டும். அந்த நாள்ல என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கான்னா, நம்ம ஒரு பலி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு திருஷ்டி தோஷம் போறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்திலே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா முன்னோர் வழிபாடு என்பதுதான். அமாவாசை நாளிலே முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய சிந்தனை என்பது முழுக்க முழுக்க அதன் மீது மட்டும்தான் இருக்க வேண்டும். பித்ரு பூஜனம் என்று வரும் பொழுது, அதனால அமாவாசையில பார்த்தோம்னா பிண்ட பித்ரு அப்படிங்கிற மாதிரியே கூட பஞ்சாங்கத்துல ஒரு லைன் கொடுத்திருப்பா. அந்த நாள்ல முழுக்க முழுக்க நாம் முன்னோர் சிந்தனையாக இருக்க வேண்டும். அந்த முன்னோர்களுக்கான பூஜையை மிகுந்த ஸ்ரத்தையோடு, பக்தி ஸ்ரத்தையோடு செய்ய வேண்டும்னே சொல்லியிருப்பா. அந்த நாள்லாம் பார்த்தோம்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கும். இந்த எலிமெண்டரி ஸ்கூல்லாம் போகும்போது பார்த்தோம்னா இந்த வாத்தியாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாத்தியார்லாம் 11 மணிக்கு தான் வருவாளே. அமாவாசை அன்னைக்கு பார்த்தா நீங்க அமாவாசைன்னு சொன்னா பீரியட் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதே காத்தால 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னு சொன்னா எல்லோருமே வீட்டிலே அந்த முன்னோர் வழிபாட்டினை மேற்கொண்டு விட்டு அதற்கு பிறகுதான் பள்ளிக்கூடத்திற்கு வருவார்கள் என்பதால் நான் சொல்ற கருத்து ஒரு 60-70 வயசுல இருக்கவாளுக்கு எல்லாம் தெரியும். அவள்லாம் ஸ்கூல் போகிறச்சே அன்னைக்கு அமாவாசை நாள்லாம் 11 மணிக்கு தான் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரியே ஒரு விதியே வச்சுட்டு இருந்தா, ரூலே வச்சுட்டு இருந்தா. காலப்போக்கிலே இது அனைத்தையும் நாம் கடந்து வந்து விட்டோம், மறந்து விட்டோம்னு வச்சுப்போம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அமாவாசை நாள் என்பது அது நிறைந்த அமாவாசை நாளாக இருந்தாலும் அந்த நாள் எதிர்மறையான நாளும் அல்ல. அதே நேரத்தில் அந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளையும் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அன்னைக்கு போய் நான் ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றேன், அல்லது அன்னைக்கு போய் நிறைஞ்ச அமாவாசை நாள் அன்னைக்கு போய் நான் ஒரு திருமாங்கல்யம் எடுக்கிறேன் கல்யாணத்துக்காக, அன்னைக்கு போய் கல்யாணத்துக்காக பட்டுப்புடவை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிச்சயமாக செய்யக்கூடாது. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அமாவாசை நாள் மாத்திரமல்ல, நிறைந்த பௌர்ணமின்னு சொன்னா கூட அது முழுக்க முழுக்க நிலவானது முழு நிலவாக ஒளி வீசக்கூடிய அது ஒரு நிறைந்த பௌர்ணமி நாளாக இருந்தாலும் கூட அந்த நாளிலும் சுப நிகழ்ச்சிகளை செய்ய முடியாது. தினசார் புதுசா சொல்றீங்கன்னா நான் புதுசா சொல்லல, இது பற்றி மற்றொரு எபிசோட்ல விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.